ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் லட்சிய ஜனநாயக கட்சியில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 2000-க்கும் மேற்பட்டோர் இணையும் விழா நடைபெற்றது. விழாவில் பங்கேற்க வந்த கட்சியின் பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவாவிற்கு கட்சி நிர்வாகிகள் மேளதாளங்கள் முழங்க பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பளித்தனர். பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா முன்னிலையில் நடைபெற்ற இந்த இணைப்பு விழாவை ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட செயலாளர் குலத்தூரி சரவணன் ஏற்பாடு செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை பொதுச் செயலாளர் செல்வமேரி, முதுகுளத்தூர் ஒன்றிய செயலாளர் முத்துராமலிங்கம் உள்ளிட்ட மாநில, மாவட்ட மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவில் கட்சியில் புதிதாக இணைந்தவர்களுக்கு பல்வேறு பொறுப்புகள் வழங்கப்பட்டன. இதற்கான அறிவிப்பை பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா வெளியிட்டார். மேலும் கட்சித் தலைவர் மற்றும் எம்எல்ஏ சார்லஸ் ஜோஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் விரைவில் குடிநீர் வழங்கும் திட்டங்களுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நெல்லை ஜீவா, தாவேக ஆட்சி விளம்பர மாடல் ஆட்சியாகவே உள்ளது. இதுவரை மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் எந்த முக்கிய அறிவிப்பையும் முதலமைச்சர் வெளியிடவில்லை என்று குற்றம் சாட்டினார். எப்படி புதுச்சேரியை நான் சிங்கப்பூராக மாற்றுவேன் என்று சொன்னாரோ, அதுபோல இந்த ராமநாதபுரத்தையும் புதிய ஒரு மாவட்டமாக, தமிழகத்திலே பெயர் சொல்லக்கூடிய ஒரு மாவட்டமாக, குறிப்பாக குடிநீர் பிரச்சனையை கையில் எடுத்து பல திட்டங்களை கூடிய விரைவிலே அறிவிக்கக்கூடிய ஒரு திட்டங்களாக இங்கு செயல்படுத்த போகிறார். அது மிக பிரமாண்டமான விழா இன்னும் ஒரு 3 மாத காலத்தில் இங்கு ஏற்பாடு செய்து வருகிறோம். ஆகவே இந்த பகுதியில் உள்ள குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்காக ஆறு, ஏரி, குளங்கள் போன்றவற்றையெல்லாம் தூர்வாருவதற்கான பல கோடி மதிப்பில் உள்ள திட்டங்கள் இங்கு நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம். கூடிய விரைவில் அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்காக எங்கள் தலைவரும் இங்கு வருகிறார் என்பதை இந்த நேரத்தில் பெரும் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறோம். நன்றி. இந்த பார்ட்டியை நாங்கள் இன்னும் சொல்ல போனால் அகில இந்திய அளவில் இப்போ மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் தலைவர் செஞ்சுட்டு இருக்காரு. கூடிய விரைவில் அதையும் அறிவிப்போம். உள்ளாட்சி தேர்தல் எங்கள் இலக்கு. உள்ளாட்சி தேர்தல் தான் தேர்தலில் போட்டியிட போகிறோம். அதுக்கு கூட்டணியாக தனிச்சு போட்டியிடுதோமா அப்படிங்கிறத தலைவர் அறிவிப்பார். உள்ளாட்சி தேர்தலில் முழுக்க இலக்காக நாங்கள் போகிறோம். உள்ளாட்சி தேர்தலில் லட்சிய ஜனநாயக கட்சியை திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக ஒரு மாபெரும் புரட்சியாக இந்த தமிழகத்தில் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். தாவக ஆட்சி அப்படியே இருக்குங்க, ஒன்றும் கிடையாது. ஒரு நம்ம வழக்கமாக சொல்லுற மாதிரி ரீல்ஸ் ஆட்சி தான் போயிட்டு இருக்குது. ஏதோ இந்த 2 திராவிட கட்சிக்கும் மாற்றாக ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்று மக்கள் எல்லாம் ஆசையோட இந்த இவரை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எந்த இதுவும் ஒரு முன்னேற்றம் கூட கிடையாது. ஏதோ போறாரு, ஆய்வு பண்ணுறாரு. அந்த ஆய்வு என்ன பண்ணுறாருன்னு சொல்ல முடியுமா? ஒரு அறிக்கை கொடுக்க முடியுமா? எதுவுமே கிடையாதுங்க. சும்மா ஏதோ விளம்பரமான ஒரு ஆட்சியாக இருக்கிறதே தவிர தாவேக ஆட்சி சொல்லும்படியான எந்த விதமான ஒரு இதுவும் இன்னைக்கு கிடையாதுங்க.